Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்க 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கு. நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் யார் யார்? இந்த 8 தொகுதிகளுக்காக எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க? வாக்காளர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? என்ன கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு? ஆனந்தி, மொத்தம் 8 நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னாலும் கூட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது கிட்டத்தட்ட 1.25 கோடி அளவுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ நம்ம காசியாபாத்ல வைஷாலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல் கொஞ்சம் சின்ன ஸ்கூல் அப்படின்றதுனால செக்மெண்டா அனுப்புறாங்க. பெண்களுக்கு தனி வரிசை, ஆண்களுக்கு தனி வரிசை அப்படின்னு வைக்கப்பட்டு இந்த மாதிரியான எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இவங்களுக்கு எந்த பூத்து, அவங்க எந்த தொகுதிக்கு உட்பட்டவங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இப்ப கீழே நம்ம பார்க்க முடியும் இவரோட பேரு, எந்த ஏரியா, எந்த மாவட்டத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறாரு, எந்த ஸ்கூல்ல போலிங் பூத் இங்க போட்டிருப்பாங்க பார்க்க முடியும். இந்த ஸ்கூல் தான் கம்போசிட் ஸ்கூல் செக்டர் 5 வைஷாலி. இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இப்படி கொடுத்துட்றாங்க. அது போக இவங்க கையில ஒரு ஆதார் கார்டு இருந்தாலுமே போதும். வாக்காளர் அட்டை, அடையாள அட்டை வேணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒண்ணு வேணும். ஆனாலும் மக்கள் சேஃப்டிக்காக 2-3 அடையாள அட்டைகளை எடுத்துட்டு வராங்க. சோ இப்ப இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 7 மணிக்கு தொடங்கின உடனேயே வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மை வச்சுட்டு வந்ததை ரொம்ப संतोषतोड़ेनम पेरुमेयोडनम काटरदा पार्क्क मुडियुदु. आपका नाम क्या है सर? शेखर वर्मा. अच्छा, कैसे अंदर अरेंजमेंट है? और मैंने अपना सबसे पहला वोट डाला है और वोट तो मैं बहुत टाइम से डालता आ रहा हूँ. और ये मेरा मानना है कि सभी को अपने मतदान का उपयोग करना चाहिए. और एक कहावत भी है कि पहले मतदान फिर जलपान. फर्स्ट वोट देन பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, அவர் கூறியதை கேட்டிருப்போம். முதல்ல வாக்கு செலுத்துங்க, அதுக்கப்புறம் உங்க காலை உணவுக்கு போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் மத்தியில குறிப்பா வயதானவங்க கிட்ட அதிக அளவுல வாக்கு செலுத்தணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு. நான் ரொம்ப நேரமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்த பொழுது, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட நான் போய் அவங்களோட செக் பண்ணி, நீங்க இந்த ஓட்டுக்கு இந்த பூத்துக்கு போங்க, இந்த பூத்துக்கு போங்கன்னு நான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இதுலயே 2 பக்கம் அமைச்சிருக்காங்க. பெரும்பாலும் உத்தரப்பிரதேசத்துல பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் அதிக அளவுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் அதிக அளவுல குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதி, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுகள் இருக்கக்கூடிய பகுதி. அதனால பெரும்பாலானவங்க இங்கிருந்து டெல்லிக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. தேர்தல் நடைபெறக்கூடிய பகுதியில் மட்டும்தான் விடுமுறை இருக்குமே தவிர மற்ற இடங்கள்ல இருக்காது. அதனால அவங்களுடைய வேலைக்கு போறவங்க தயாரா வந்திருக்காங்க. பேக் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு தயாரா வந்திருக்காங்க. வாக்கு செலுத்திட்டு டெல்லிக்கு அவங்க வேலைகளுக்காக போயிடுவாங்க. அதனாலதான் காலையிலே இப்ப உங்களால பார்க்க முடியும், இந்த ஒரு பூத்துல மட்டுமே 100கணக்கானவங்க காலையில 6 மணிக்கு முன்னாடியே வந்தவங்களே பார்க்க முடியுது. இப்போ 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கின உடனே உங்களால பார்க்க முடியும், மக்கள் தொடர்ந்து ரிக்ஷாலையும் அவங்களுடைய சொந்த வண்டிகள்லையும் அதிக அளவுல வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. வெயிலுக்கு முன்னாடி வாக்கு செலுத்திட்டு, இல்லாட்டி அலுவலக நேரத்துக்கு முன்னாடி வாக்கு செலுத்திட்டு மீண்டும் தங்களது வேலைகளுக்கு போயிடணும் அப்படின்றதுக்காக மக்கள் ஆர்வத்துடன் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதே நிலைமை போச்சுன்னா ஒரு 9-10 மணி அளவுலேயே கணிசமான அளவுல வாக்கு எண்ணிக்கை இந்த காசியாபாத் தொகுதியில பதிவாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை தவிர கௌதம் புத்த நகர், அம்ரோகா, மீரட், நீங்க கேட்டது மாதிரி நட்சத்திர தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது மதுரா தொகுதி தான். நடிகை ஹேமமாலினி போட்டியிடுறாங்க. நம்ம அங்கேயும் போய் 2 நாட்கள் தங்கி இருந்து அங்க என்ன கள நிலவரம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்க ஏற்பாடுகள் அப்படின்றது பெரிய அளவுல பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் காலையிலேயே அதிக அளவுல ஆர்வத்துடன் வாக்களிக்க வரதை பார்க்க முடியுது. ஆனந்தி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. Satyabhama Institute of Science and Technology, Chennai.